ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்தவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிப்பது. நீங்க போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் எஸ் சிவசங்கர் மேல ஒரு வழக்க சொல்லி அவரை விசாரணைக்கு அழைக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனா இதே போக்குவரத்து துறையை கையில் வைத்துக் கொண்டு இந்த போக்குவரத்து துறையை கபலீகரம் செய்தவர் யாருன்னு கேட்டா இப்ப கரூர் விஜயபாஸ்கர் இப்ப போய் சேர்ந்திருக்கிறார் இல்லையா அவரு. நீங்க அவர் மீது இருக்கிற வழக்கை எப்படி விசாரிக்க போறீங்க? அவர் மீது இருக்கிற வழக்கை என்ன மாதிரியாக நீங்க கையில் எடுக்க போறீங்க? ரெம்டிசிவர் மருந்துல லாபம் வச்சு வித்தவர் சார், அந்த கொரோனா கிட்ல லாபம் வச்சு வித்தவர் சார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர். இப்ப அந்த விஜயபாஸ்கரை சேர்த்ததன் மூலமாக நீங்க விஜயபாஸ்கர் தூய்மையானவர்னு காட்டுறதுக்கு விரும்புறீங்களா? எனவே இந்த கணக்கு என்பது முழுக்க முழுக்க குதிரை பேர கணக்கு தான். கோடி கணக்கிலே பணத்தை கொட்டுகிறார்கள். முதலமைச்சராக ஒருவரும் முதல் போடுகிற அமைச்சராக ஒருவரும் இருந்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொன்னீங்க. பர்வேச மாப்பிள்ளன்னு சொன்னாரு, மாப்பிள்ள பர்வேஸ் அவர்களேன்னு சொன்னாரு. அது அந்த எங்க மாவட்டங்கள்ல, அதாவது புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தோர் இஸ்லாமிய உறவின் அடிப்படையில மாமா மச்சான்ற பழகுற அந்த தன்மை உண்டு. அதன் அடிப்படையில் வந்திருக்கிற அந்த உறவு. ஆனா இதுல இன்னொரு செய்தி ஒண்ணு இருக்கு. பர்வேஸுடைய தகப்பனார் ஜாஃபர் அலி என்னை போன்றவர்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றியவர். அவர் இன்னைக்கு இல்ல. அவர் இல்லாமல் போனதற்கு அவருக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடியை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா விஜயபாஸ்கர் தான். அப்ப விஜயபாஸ்கர் ஜாஃபர் அலியினுடைய மகன் என்கிற அந்த நிலையிலிருந்து பாக்குறாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஜாஃபர் அலியினுடைய மகனாக இருக்கிற அமைச்சர் பர்வேஸ் தான் பதில் சொல்லணும். இது ஒரு நெடிய யுத்தத்துக்கு இடையிலான உறவு, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த வார்த்தை என்பது சமரசத்துக்கான வார்த்தையா, அல்லது என்னோடு நீங்கள் இருங்கள் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த அரிதாரம் பூசப்பட்ட வார்த்தையா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். ஆனா ஒரு பெரிய சேலஞ்ச் பர்வேஸால விஜயபாஸ்கருக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.